ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு எ வைஸ் உமன், புத்தி உள்ள ஸ்திரீ. 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 32, 33வது வசனம். அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் இரத்தம் சிந்த வராதபடிக்கும் என் கையே பழிவாங்காதபடிக்கு தடை பண்ணினபடினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீதிமொழிகள் 14:1 புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறார். நீதிமொழிகள் 3:13 வாசிக்கிறோம், ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். நீதிமொழிகள் 4:7 ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் என்று வசனம் சொல்கிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், சபை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நமக்கு ஞானமும் புத்தியும் அவசியம் என்பதை தேவன் மிகவும் வலியுறுத்துகிறார். நீதிமொழிகள் 16:16 பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம், வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த உலக பிரகாரமான அழிந்து போகக்கூடிய அனித்தியமான உலகப் பொருட்களான இந்த வெள்ளி, பொன் இவைகளெல்லாம் உலகத்தில் உயர்ந்ததாக மதிக்கப்படுகிறது, மேன்மையாக மதிக்கப்படுகிறது. ஆனால் இதை காட்டிலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதமான தேவன் தருகிற ஞானத்தையும் புத்தியும் பெறுவதே உயர்ந்தது, சிறந்தது என்பதை இந்த நீதிமொழிகள் புத்தகத்திலே தேவன் வசனத்தின் மூலம் சொல்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க உலக பிரகாரமான இந்த பொருளாதார ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, இதிலும் மேலான மேன்மையான ஆசீர்வாதமான ஞானமும் புத்தியும் நமக்கு அவசியம் என்று ஆண்டவருடைய வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் பொன்னை சம்பாதிக்க, வெள்ளியை சம்பாதிக்க, ஆஸ்திகளை சம்பாதிக்க மனிதன் பிரயாசப்படுகிறான், ஓடுகிறான். ஆனால் இவைகளை காட்டிலும் புத்தியும் ஞானத்தையும் சம்பாதிக்க அதிக நேரத்தை நாம் தேவ சமூகத்தில் செலவிட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இங்கே ஒரு பெண் உலக பிரகாரமான பணம், வசதி, சொத்து, ஆஸ்தி, ஆடம்பரமான வாழ்க்கை எல்லாம் இருந்தாலும் இதை காட்டிலும் அவள் மேன்மையான புத்தியையும் நல்ல ஞானத்தையும் அவள் சம்பாதித்து வைத்திருந்தாள். ஆகவே அவளை குறித்து சொல்லும்போது அவள் பெயர் அபிகாயில். 3வது வசனம் சொல்கிறது, அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியார் இருந்தாள் என்று வசனம் சொல்கிறது. She was a woman of good understanding and of a beautiful countenance. சிலருக்கு அழகு இருக்கிறது போல அறிவு இல்லை, சிலருக்கு பணம் இருப்பது போல மனமும் குணமும் இல்லை. ஆனால் இந்த அபிகாயிலுக்கு ரெண்டும் இருந்தது, இன்னர் பியூட்டி அண்ட் அவுட்டர் பியூட்டி. காரணம், இவள் இயேசுவை விசுவாசித்து அவருடைய வார்த்தையின்படி நடக்க தன்னை அர்ப்பணித்திருந்தாள். அப்படி என்றால் இந்த ஞானமும் புத்தியும் எங்கிருந்து நமக்கு வருகிறது? அது நமக்கு கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. தேவன்தான் அதை நமக்கு தருகிறார். ஆகவே இந்த பெண் அதை தேடினாள், ஆண்டவரிடத்திலிருந்து அந்த ஞானத்தையும் புத்தியும் பெற்றுக்கொண்டிருந்தாள். இப்படி நல்ல புத்திசாலியான பெண்ணுக்கு ஒரு முட்டாள் கணவன் இருந்தான். அவன் பெயர் நாபால். நாபால் என்றால் முட்டாள் என்று அர்த்தம். இவன் உள்ளான வாழ்க்கையிலும் வெளிப்புறமான வாழ்க்கையிலும் மிகவும் அசிங்கமானவனாக இருந்தான். இன்வர்ட்லி அக்லி அண்ட் அவுட்வர்ட்லி அக்லி. ஸோ கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல துணைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. குடும்ப வாழ்க்கையிலே இப்படி எதிரும் புதிருமாக சுபாவங்களை உடையவர்களாக, பழக்க வழக்கங்களை உடையவர்களாக, சிந்தனை உடையவர்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் குடும்ப வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் அபிகாயிலை போல பொறுத்து சகித்து வாழ வேண்டும் என்று இந்த வசனம் சொல்கிறது. நாவலை குறித்து பார்க்கிறோம். 2வது வசனம், மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான்.
அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகா பாரி குடித்தனக்காரனாக இருந்தான். And there was a man in Mayon whose possessions were in Carmel, and the man was very great. வேதம் சொல்கிறது அந்த மனிதன் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான். அந்த மாகோன் கர்மேல் என்கிற இந்த இடங்கள் யூதேயா தேசத்தை சேர்ந்தது. யோசுவாவின் புத்தகம் 15:55 வசனத்தின்படி இந்த மாகோன் கர்மேல் இவைகள் யூதாவுக்கு சொந்தமானது என்பதை பார்க்கிறோம். இந்த நாபாலுக்கு கர்மேல் மலையில் சொத்துக்கள் இருந்தது, திராட்சை தோட்டம் இருந்தது, விளை நிலங்கள் இருந்தது. இவனுக்கு ஆடுகள், வசனம் சொல்கிறது 3000 ஆடுகளும் 1000 வெள்ளாடுகளும் இருந்தது. அநேக வேலைக்காரர்கள் இருந்தார்கள். இவன் மிகப்பெரிய விவசாயி, அதே நேரத்தில் மிகப்பெரிய வியாபாரியும் கூட. ஆகவே இவனுக்கு குடும்பத்தை காட்டிலும் தன் மனைவியை காட்டிலும் அதிகமாய் அவன் இந்த விவசாயத்தையும் இந்த வியாபாரத்தையும் அவன் நேசித்தான். ஆகவே எப்பொழுதும் அதிகமாக அவன் நேரம் செலவழித்தது அந்த கர்மேல் மலையில். கர்மேல் மலையை குறித்து நாம் பார்க்கிறோம். இது ஒரு நல்ல சிறப்பான ஒரு வரலாற்று மிக்க இடம். எலியா தீர்க்கதரிசி ஆகாப் தீர்க்கதரிசியிடம் சவால் விட்ட இடம் இந்த கர்மேல் மலை தான். இது எப்ரோனுக்கு 8 மைல் தூரத்தில் இந்த கர்மேல் மலை இருப்பதை பார்க்கிறோம். 3வது வசனத்தை பார்க்கிறோம். அந்த புருஷனும் முரட்டனும் துரோகிதனுமாய் இருந்தான். அவன் காலேபுடைய சந்ததியான். But the man was churches and evil in his doings, and he was of house of Caleb. காலேப் மிகப்பெரிய ஒரு நல்ல விசுவாச வீரன். அவன் கர்த்தருக்கு நன்றி உள்ளவனாக இருந்தான். ஆனால் அவன் சந்ததியில் பிறந்த இந்த நாபால் அவன் விசுவாசம் இல்லாதவனாக, ஆவி விசுவாசம் உள்ளவனாக இருந்தான். அவன் கர்த்தரை அறியாதவனாக இருந்தான். முரடனாக, முன்கோபம் உள்ளவனாக இருந்தான். அபிகாயில் மிகவும் அன்பானவள். நாபால் முரடன், பைத்தியக்காரன், முட்டாள். அவள் மீது வேலைக்காரர்கள் மீது எப்பொழுதும் அவன் கடினமான வார்த்தைகளை பேசுவான். எப்பொழுதும் கோபத்துடன் நடந்து கொள்வான். கெட்ட வார்த்தைகளால் திட்டுவான். மற்றவர்களை மட்டம் தட்டி குறைத்து பேசுவான். அது மட்டும் இல்லை, இவன் ஒரு பேலியாளின் மகன். 1 சாமுவேல் 25:17 வாசிக்கிறோம். இவன் பேலியாளின் மகன். அப்படி என்றால் கெட்ட நண்பர்களோடு சவகாசம் உள்ளவன். அடுத்து பார்க்குறோம், இவன் மிகப்பெரிய குடிகாரன், வெறித்திருந்தான் என்று 34வது வசனத்தில் வாசிக்கிறோம். இதுதான் அவனுடைய மிக மோசமான ஒரு சுபாவங்களை பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு கணவனோடு கூட இந்த அபிகாயில் அவன் பொறுத்து சகித்து புத்தியாய் வாழ்ந்தார். இன்றைக்கு அருமையானவர்களே, ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில் கூட இப்படிப்பட்ட எதிர்மறையான சுபாவத்தோடு கூட வாழ்கிறக்கூடியவர்களோடு கூட நீங்கள் பொறுத்து சகித்து கர்த்தர் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் சந்ததியார் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தரை நோக்கி ஜெபியுங்கள். அருமையானவர்களே, 2வது காரியத்தை பார்க்குறோம். தாவீதும் அவனது ஆட்களும். 1 சாமுவேல் 23:24. தாவீதும் அவன் நம் மனுஷரும் எஷிமோனுக்கு தெற்கான அந்தர வெளியாகிய மாகோன் வனாந்தரத்தில் இருந்தார்கள். இங்கே பார்க்குறோம், இந்த மாகோன் வனாந்தரம் யூதேயா தேசத்தில் மிகப்பெரிய வனாந்தரம். தாவீது சவுலினால் விரட்டப்பட்ட போது அவன் 600 பேரோடு கூட இந்த மாகோன் வனாந்தரத்தில் அவன் தங்கி இருக்கிறான். அது பக்கத்திலே தான் கர்மேல் இருக்கு. அந்த கர்மேலில் நாபாலுடைய தோட்டம் துறவுகள், ஆடு மாடுகள் இவைகளெல்லாம் அங்கே அவனுக்கு இருக்கிறது. நாபாலுடைய ஆடுகளை மேய்த்து வந்த அந்த மேய்ப்பர்கள் தாவீதின் ஆட்களோடு கூட இருந்தார்கள் என்று பார்க்கும். அப்படியானால் அவர்களும் யூதேய நாட்டை சேர்ந்தவர்கள், இவர்களும் யூதேய நாட்டை சேர்ந்தவர்கள். ஆகவே அவர்கள் ஒரு நண்பர்கள் போல அவர்கள் பழகினார்கள். தாவீது அவனது ஆட்களும் அவர்களுக்கு எந்த அச்சுறுத்தலோ வருத்தத்தையோ கொடுக்காமல், எந்த பொருளும் அவர்களிடத்தில் ஒன்றும் காணாமல் போகாதபடிக்கு அவர்கள் கூடவே இருந்து
அவர்கள் பத்திரமாய் பார்த்து கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம். 15வது வசனத்தில் வாசிக்கும்போது அங்கு ஒரு வேலைக்காரன் ஒரு நல்ல அந்த மனுஷரை குறித்து சாட்சி சொல்லுகிறான். அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாக இருந்தார்கள். நாங்கள் வெளியிலே இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாட்கள் எல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தவும் இல்லை, நமது பொருளில் ஒன்றும் காணாமல் போகவும் இல்லை என்று அவர்கள் சொன்னார். அப்படின்றால் தாவீது ரொம்ப மிக நல்லவன். அவன் தன் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே தம்முடைய ஜனங்களை மிகவும் நேசித்தான். ஆகவே நாபால் அது யூத கோத்திரத்தை சேர்ந்தவனாக இருந்ததுனாலே ஒரு உறவுக்காரன், சொந்தக்காரன். ஆகவே அவனுக்கு உதவி செய்வதிலே தவறொன்றும் இல்லை என்று அவனுடைய ஆட்களோடு கூட அவனுடைய உடைமைகளை அவன் பத்திரமாய் பார்த்து கொண்டான். அவர்கள் அரணாக இருந்தார்கள், பாதுகாப்பாக இருந்தார்கள். காரணம், அங்கே வனாந்தரத்தில் கொடிய விலங்குகள் உண்டு. அந்த கொடிய விலங்குகளிடத்திலிருந்து அவனுடைய ஆடுகளை அவர்கள் பாதுகாத்தார்கள், மேய்ப்பர்களை காத்தார்கள். அடுத்து அங்கே கொள்ளைக்காரர்கள் உண்டு. மீதியானியர்கள், பெலிஸ்தியர்கள், மோவாபியர்கள் போன்ற கொடிய அவர்கள் கொள்ளைக்காரர்கள் உண்டு. ஆகவே அவர்களிடத்திலிருந்து அவர்களை தப்புவித்து அவர்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள். ஆகவே இப்படி நாமும் நமது விசுவாச பிள்ளைகள் மீது மிகுந்த அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே அருமையானவர்களே, நீங்கள் நன்மை செய்யுங்கள். 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், நாபால் தன் ஆடுகளை மயிர் கத்திரிக்கிற செய்தியை வனாந்தரத்தில் இருக்கிற தாவீது கேள்விப்பட்டான். ஏனென்றால் இந்த மயிர் கத்திரிப்பது ஒரு பண்டிகை போல அவர்கள் கொண்டாடுவார்கள். அது ஒரு வாரம் ஆகலாம், 10 நாள் கூட ஆகலாம். ஆகவே மயிர் கத்திரிக்கிறவர்கள், அவர்கள் வியாபாரிகள் அந்த ஆட்டினுடைய ரோமத்தை வாங்கி கொண்டு போய் அதிலே அவர்கள் ஆடைகளை உண்டாக்குவார்கள், கம்பளிகளை உண்டாக்குவார்கள், சொட்டர்களை உண்டாக்குவார்கள், நல்ல அழகான உடைகளை உண்டாக்குவார்கள். ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு நாள், பெரிய விருந்து நடக்கும். ஆகவே அந்த எஜமான் அவர்களுக்கு விருந்து பண்ணி, ஆடுகளை அடித்து விருந்து பண்ணி, வேலைக்காரரோடு மற்றும் அங்கே வந்திருக்கிற வியாபாரிகளோடும் அவர்கள் மிகுந்த சந்தோஷமாக சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இது ஜூன் முதல் ஜூலை வரை நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஆகவே இந்த முதலாளிகள் பெரிய விருந்து பண்ணி கொண்டாடுவார்கள். நாபால் தாவீதுக்கு மிக நெருங்கிய சொந்தக்காரன் என்ற முறையில் தாவீது ஒரு 10 வாலிபர்களை அனுப்பி, நீங்கள் போய் என் பெயரை சொல்லி அவனுடைய சுக செய்தியை விசாரித்து சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்தி, நல்ல நாளில் வந்தோம், உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். ஆகவே இந்த 10 வாலிபர்களும் நாபால் அந்த கர்மேல் மலைக்கு வந்து நாபாலை சந்தித்து தாவீது சொன்னபடியே அவனுக்கு வாழ்த்து செய்தி சொல்லி அவனை விசாரித்தார்கள். அப்பொழுது இந்த தாவீதின் மனுஷர் நாபாலிடத்தில் சொன்னதை கேட்ட அந்த நாபால் தாவீதுக்கு நன்மை செய்திருக்க வேண்டும். உண்மையாகவே அவன் நல்ல மனிதனாக இருந்திருந்தால் அவர்களுக்கு நன்மை செய்திருக்கணும். காரணம், அவர்களால் அவனுக்கு லாபம் வந்திருக்கிறது. ஒரு ஆடும் காணாமல் போகவில்லை, ஒரு வேலைக்காரருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. அப்படி அவன் முழு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறான். அதிலே கொஞ்சம் தாவீதுக்கும் அவனுடைய ஆட்களுக்கு கொடுப்பதிலே தவறில்லை. ஆனால் அதற்கு மாறாக இவன் கடுமையான வார்த்தைகளால் அவன் பேசுகிறதை பார்க்கிறோம். தாவீது என்பவன் யார், ஈசாயின் குமாரன் யார் என்று கேட்கிறான். அப்படி என்றால் தாவீதை குறித்து அவன் அறிந்திருந்தாலும் அவன் சவுல் ராஜாவோடு கூட இருந்தான். இப்போது சவுலினால் அவன் விரட்டப்படுகிறான், சவுலை விட்டு தூரமாக இருக்கிறான். ஆகவே அவன் சொல்கிறான், எஜமானுக்கு உண்மையற்ற வேலைக்காரன் தானே அவனுக்கு ஏன் நான் தர வேண்டும் என்று அவன் மிக கடுமையான வார்த்தைகளை பேசுகிறான். தாவீதை குறித்து தவறாக புரிந்து கொண்டிருந்தான். 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் எடுத்து என்ன இழத்தார் என்று அறியாத மனுஷருக்கு கொடுக்க மாட்டேன் என்றான். 11வது வசனம். அப்படி என்றால் தாவீது அவனை ஏற்றுக்கொள்கிற இருதயம் அவனுக்குள்ள இல்லை. அவன் தன்னை உயர்த்தி கொண்டான், தாவீதை மிகவும் தாழ்த்தி பேசினான். இந்த நாபால் தாவீதை இழிவுபடுத்தி அவமானப்படுத்தினான். அவன் நன்மைக்கு பதில் தீமை செய்தான்.
அருமையானவர்களே, உங்களோடு பழகுகிற நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக, நன்மை செய்கிறவர்களாக இருங்கள். அருமையானவர்களே, ஒரு நாள் பார்வோன் ராஜாவும் இதே போல தான் பேசினார். யாத்ராகம புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதுக்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். இவரெல்லாம் பெருமையான பேச்சுக்கள். ஆகவே மக்கள் இப்படிப்பட்ட அதிகார வர்க்கம், ஆணவம் உள்ளவர்கள் பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 73 7 முதல் 8 வசனங்கள் வாசிக்கிறோம். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள். இந்த சங்கீதக்காரன் மனிதனுடைய பெருமை உள்ள ஒரு மனிதனுடைய ஆணவ பேச்சை குறித்து இங்கே பேசுவதை நாம் பார்க்கிறோம். தாவீதினுடைய ஆட்கள் அவர்கள் மிகவும் மனவருந்தி தாவீதிடத்தில் திரும்பி வந்து அவர்கள் நாபால் சொன்ன வார்த்தையை சொன்னார்கள். தாவீது கேட்டபோது மிகவும் கோபம் உண்டவனான். அவன் உடனடியாக 400 பேரை ஆயத்தப்படுத்தி, உங்கள் பட்டயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், 200 பேர் இங்கு ரஸ்துக்கள் அண்டையில் இருங்கள் என்று சொல்லி மிக வேகமாக அவன் புறப்பட்டு போகிறான். அவனுக்கு நாபாலுக்கு வீட்டிலே ஒன்றும் இருக்கக்கூடாது, அத்தனையும் அழித்து போடுங்கள். அவருடைய தோட்டம், துறவுகள், வியாபாரம், ஆஸ்தி, அந்தஸ்து, ஆடுகள், வேலைக்காரர்கள் ஒன்று விடாமல் அத்தனையும் அழித்து போடுங்கள் என்று மிகவும் பயங்கரமாக சூளுரைத்தவன் 400 பேரோடு கூட புறப்பட்டு போகிறான். வசனம் சொல்கிறது 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், ஒருவனும் மற்றொருவனுக்கு செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் என்று வசனம் சொல்கிறேன். ஆமாண்டவர்களே, அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். தனக்கு தீமை செய்தவர்கள், தன்னை இழிவுபடுத்தினவர்கள், அவமானப்படுத்தினவர்கள், தன்னை குறைத்து பேசினவர்கள், எதிர்த்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் இயேசு நன்மையே செய்தார். அப்படிப்பட்ட நல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே அந்த நல்ல கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதனாலே அந்த நல்ல சுபாவம் நமக்குள்ளே வர வேண்டும். நாமும் மற்றவர்கள் செய்ய தீமைக்கு நாம் தீமை செய்யாதபடிக்கு நன்மை மாத்திரம் செய்யும்படி கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதுதான் கிறிஸ்துவின் சுபாவம், இதுதான் மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை. ஆகவே அந்த சாயல் நமக்குள்ளே வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 12:17 வசனத்தை வாசிக்கிறோம். ஒருவனும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். தாவீதினுடைய பட்டயம் நாபாலை பழி வாங்க துடித்தது. ஆத்திரத்தில் அறிவை இழந்துவிடக்கூடாது, பொறுமையாக நாம் செயல்பட வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. ரோமர் 12:19 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கணிக்கு இடம் கொடுங்கள் என்று வசனம் சொல்கிறது. எபிரேயர் 10:30, சங்கீதம் 79:10 இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தர் கரத்திலே நாம் விட்டு விட வேண்டும். ஏனென்றால் அவருக்குத்தான் எல்லாம் தெரியும், சகலத்தை அறிந்தவர் கர்த்தர். ஆகவே அவருடைய கோபாக்கினை இறங்கி வரும்பொழுது நிச்சயமாக அவர் நியாயமாக தீர்ப்பு செய்வார். ஆகவே இந்த கடைசி நாட்களில் நாம் எப்போதும் கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கல. அருமையானவர்களே, இப்படி ஆத்திரத்தோடு கோபத்தோடு செல்கிற அந்த தாவீது என்ன செய்தான் என்பதை அடுத்த வாரத்தில் நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, பரிசுத்த தகப்பனே, இந்த அபிகாயில் உள்ளான வாழ்க்கையிலும் வெளிப்படையான வாழ்க்கையிலும் அவர்கள் புத்தியுள்ளவர்களாக, ஞானம் உள்ளவர்களாக நடந்து கொண்டார்கள். இந்த நாட்களிலும் உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்களும் ஆண்டவரே இப்படி புத்தியும் ஞானம் உள்ள பிள்ளைகளாக நாங்கள் நடந்து கொள்ள உதவி செய்யுங்க. உங்களுடைய வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கையிலே அவள் சந்திக்கிறதான ஆண்டவரே குடும்பத்தார், நண்பர்கள், ஆண்டவரே உறவினர்கள், இவர்கள் எல்லாம் அவளுடைய சுபாவத்துக்கு, அவளுடைய ஆண்டவரே பழக்க வழக்கங்களுக்கு எதிரான சிந்தையுடையவர்களாக, எதிரான பழக்க வழக்கம் உடையவர்களாக இருந்தாலும் அவர்கள் அனுசரித்து
சகித்து தாங்கி செல்லக்கூடிய தேவ பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யுங்க. எப்பொழுதும் நன்மை செய்கிறவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. அவள் அப்படிப்பட்ட நல்ல சுபாவம் அவளுக்குள்ளே வர கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. மற்றவர்கள் குறித்த நல்ல கரிசனை அக்கறை உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே வர கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. உங்களுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.